Hey, hello, hi friends. Hope you all are doing very good today. So happy to see you all in this video. ஸோ வந்து ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நான் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து என்னென்னா காட் சீஸ் ஆர் இன்னர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஐ வாஸ் ரீடிங் அபவுட் டேவிட் Psalm 17 where he says that God sees his heart and எப்படி வந்து அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார் ஹெவன்லி திங்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போது வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ இதில் வந்து ஒரு வகையில் வந்துட்டு எனக்கு வந்து லைக் டேவிட் பற்றி இன்ஸ்பயர் ஆகி லைக் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஆல் திஸ் லைக் காட் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் நிறைய நம்ம வந்து வெளியில் பண்ணுவோம் லைக் சிங்கிங் ஃபார் காட் அண்ட் தென் சர்விங் ஃபார் காட் இது எல்லாமே. பட் மோர் தென் தட் the very important thing வந்து என்னென்னா God sees our heart, what we think and என்ன பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து யோசிக்கிறோம், எப்படி ஜட்ஜ்மெண்டலாக நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோமா, எல்லாமே வந்து God sees. அதுதான் வந்து டேவிடோட ஹார்ட் வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப லவ்விங்காக இருந்துச்சு. ஸோ அதனால காடுக்கு வந்து டேவிடோட ஹார்ட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு பைபிளில் வந்து லைக் ஹார்ட்டை குறித்து பார்க்கும் போது ஒரு பியோர் ஹார்ட் குறித்து பார்க்கும் போது வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வந்துச்சு. லைக் தி ஸ்டோரி ஆஃப் நாமான். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல தி ஸ்டோரி ஆஃப் நாமான் வந்துட்டு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட மாரல் சயின்ஸ் புக்கில் வந்து இந்த நாமான் ஸ்டோரி வந்து வந்திருக்கு. ஸோ அதனால நிறைய பேருக்கு இது தெரியும். பட் இருந்தாலும் நான் திருப்பி வந்து இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு பட் இந்த ஸ்டோரி எனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சு அதை பற்றி நான் வந்து இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ வந்துட்டு ஸ்டோரி ஆஃப் நாமான் வந்து என்னென்னா நாமான்றவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு கிரேட் வாரியர். ஸோ வந்து அவர் வந்து ஒரு இப்போ சூழ்நிலை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆர்மியில் இருந்தானா ஒரு சீஃப் பர்சன் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு வந்து நாமான் வந்துட்டு ஒரு 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 கிரேட் ஒரு ஆர்மியில் ஹெட்டாக மாதிரி இருக்க மாதிரி அவர் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ என்ன இருக்குன்னா வந்துட்டு அப்போ வந்து என்னாச்சு இந்த அரேமியன் பீப்புள் வந்துட்டு இஸ்ரேல போய் வந்துட்டு கான்குவர் பண்ணி லைக் அங்கே போய் ஃபைட் பண்ணி கொஞ்சம் அங்கே இருக்கிற ஜனங்களை வந்து ஸ்லேவ்ஸாக அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆச்சுன்னா இந்த நாமான் வந்துட்டு he was a great person, he was a great leader. அந்த ஆர்மிலே வந்து he was a great person and great leader. எப்படி கிரேட் பர்சன் அவர் இருந்திருப்பாருன்னு என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்துச்சுன்னா he had a very good heart. அதனால தான் வந்து அந்த ஊர் ராஜாவே வந்துட்டு அவரை அட்மயர் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பர்சன் நம்ம எப்படி அட்மயர் பண்ணுவோம் when they have a good heart இருக்கும் போது தான் நம்ம வந்து இவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க, இவ்வளோ கைண்டாக இருக்காங்க, இவ்வளோ லவ்விங்காக இருக்காங்க, இவ்வளோ ஜென்டிலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நாமான் வந்துட்டு ஒரு அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. அந்த ஊர் ராஜாவே வந்து அட்மயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து என்னன்னா இவரோட நல்ல ஹார்ட்னால அந்த ஓல் கிங்டமுக்கும் காட் வந்து நிறைய விக்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாராம். ஸோ இதில் எனக்கு இன்னொரு லெசன் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்சன் நல்லவங்களா இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு காட் வந்து அந்த பர்சனுக்காக வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து பிளஸ் பண்ணுறாரு. ஸோ ஈவன் அந்த மாதிரி வந்து நம்ம இன்னொரு பர்சன் பார்த்தோன்னா ஏப்ரஹாம் மூலியமாக அவர் ஓல் இஸ்ரேலியா அவர் வந்து பிளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நோவா பாருங்க, அவ்வளோ ஜனங்களில் காட் வந்துட்டு நோவாவோட ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம உண்மையாக நம்ம ஹார்ட் இருக்கும் போது எப்படி வந்து காட் வந்து நம்ம பிளஸ் பண்ணுறாரு. அவர் வந்து நம்ம இன்னர் ஹார்ட்டை வந்து பார்க்குறாரு. வெளி அரங்கமாக அவர் எதுவுமே பார்க்கல. நம்ம பாட்டு பாடுறது, நம்ம முன்னாடி நிற்கிறது எதுவுமே அவர் பார்க்கல. அவர் நம்மளோட இன்னர் ஹார்ட் டீப் இன்சைடில் நம்ம என்ன யோசிக்கிறோம் ஒருத்தவங்களை பற்றி, நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, நம்ம வந்து என்னென்னலாம் வந்து நம்ம திங்க் பண்ணுறோம் இது எல்லாமே தான் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ இஸ் அ God who knows our inner heart. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து என்ன ஆகுது நாமானோட ஹார்ட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு காட் பார்த்து என்ன பண்ணுறாரு இந்த நாமானுக்கு வந்து என்னை பற்றி தெரியணும். ஸோ காட் வந்து அவர் வந்து நாமானுக்காக அவர் வந்து கிட்ட வராரு. செம்மல்ல எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி ஒரு நல்ல மனுஷனாக நாமான் இருக்கும் போது அவர் காட் வந்து என்ன பண்ணுறாரு இவருக்காக வந்து த காட் ஆஃப் இஸ்ரேல் என்ன பண்ணுறாரு வராரு வந்து he wants to know me அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு
ஒரு ஒரு லிட்டில் கேர்ள் மூலியமா வந்து என்ன பண்றாரு, நாமானோட லைஃபை வந்து என்ன பண்றாரு, மாத்துறாரு. என்ன மாத்துறாரு, அவர் காடை பத்தி தெரிய வைக்கிறாரு. அவர் யாருன்றது வந்து நாமானுக்கு தெரியணும். ஈ ஷுட் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் கிங்டம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய விஷயத்த பண்றாரு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து இவங்க ஆஸ் யூஷுவல் போயிட்டு இங்க இருக்கிற பீப்புள், அரேமியன் பீப்புள் போயிட்டு அங்க இஸ்ரேல வந்துட்டு ஃபைட் பண்ணி அங்க இருக்க கொஞ்சம் பீப்புளை வந்து ஸ்லேவா இந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து வரா. அப்ப என்ன ஆகுது, நாமான் இந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து அவரோட மெய்டா வந்து அவரோட மிஸ்ட்ரஸ்க்கு, அவரோட மிஸ்ஸஸ்க்கு தராரு. லெட் ஹர் பி யோர் மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைய வந்துட்டு அவரோட மிஸ்ஸஸ்க்கு வந்துட்டு என்ன பண்றாரு, மெய்டா வைக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, நாமானுக்கு வந்துட்டு லெப்ரசி வருது. ஸோ லெப்ரசி இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான நோய். எங்கே நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாகி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம ரோட்ல பார்த்துருப்போம். இப்போ மோஸ்டா இல்லை, பட் முன்னாடியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. லெப்ரசியில் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி நாமானுக்கு வந்து ஒரு கொடிய நோய் வந்துச்சு, லெப்ரசி. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகும். எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓ, இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு லெப்ரசியா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான். ஜோபுக்கு நடந்தது அதே மாதிரி. ஸோ நிறைய பேர் என்னென்னமோலாம் யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனால் என்ன தெரியுமா, காடோட பிளான் தான் ப்ராவப்ஸில் வந்து எழுதியிருக்கோம். யோர் தாட் இஸ் நாட் God's thought. His thought is something different. அவர் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா வந்து he is doing something for you, he is working in your back. ஸோ அப்போ நாமானுக்கு இந்த கஷ்டம் வரும்போது அப்போ வந்து என்ன பண்ண, இந்த கஷ்டத்து மூலியமா தான் வச்சு அவர் ஒரு பெரிய அதிசயத்தை வந்து பண்ண போறாரு. நாமோட லைஃப்ல வந்து உண்மையான ட்ரூத்தை வந்து அவர் ரிவீல் பண்ண போறாருன்றது வந்து அந்த டைம்ல நாமானுக்கு தெரியல. ஸோ அந்த டைம்ல யாருக்குமே தெரியல. ஸோ நம்ம லைஃப்ல இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தப்பா போகும்போது நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் காட் வந்து ஒரு பெரிய மகிமையான விஷயத்த வந்து பண்ண போறாருன்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளோட தாட் வந்துட்டு இன்னைக்கு, நாளைக்கு, இல்லை நாளைக்கு, இல்லை இந்த மந்த்தை குறித்து மட்டும்தான் யோசிக்கும். பட் காடுக்கு நம்ம ஃபியூச்சர், நம்ம எப்போ எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும். தட் இஸ் ஒன்லி ஆர் காட். அதுதான் வேதத்துலையும் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாரு, நாமானுக்காக அவர் வந்து லெப்ரசி வரும்போது இந்த குட்டி கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மிஸ்ஸஸ் கிட்ட, நாமோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் அ கிரேட் காட் அண்ட் தேர் இஸ் அ கிரேட் ப்ராஃபிட் இன் இஸ்ரேல், இஸ் நேம் இஸ் எலிஷா. ஸோ அதனால வந்து நம்ம மாஸ்டரை வந்துட்டு அவங்க கிட்ட அனுப்புங்க. அவர் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் காட் ஆஃப் இஸ்ரேல் ஒரு பெரிய காட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சின்ன பொண்ணோட விசுவாசத்தை பாருங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துலையும் போய் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறா. ஒரு ஸ்லேவ் கேர்ளாக போனாலும் ஷி வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் டு ஆர் மிஸ்ஸஸ். அவங்களோட மாஸ்டருக்கு வந்துட்டு ஷீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த குட்டி பொண்ணோட பேர் பைபிளில் இல்லை, பட் அவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. அதனால தான் ஷீ ஹேட் த ஹார்ட் ஆஃப் ஹெல்பிங் ஹர் மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு அந்த ஹார்ட் அந்த குட்டி குழந்தைக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஷீ செட், இந்த மாதிரி வந்து அவங்க காடை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கதைகள் அவங்க பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ வந்து மேபி அங்கே அந்த டைமில் வந்துட்டு இது இருக்கும், கேதரிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கேதரிங்ஸ்லாம் நிறைய கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இந்த குட்டி பொண்ணை. அதனால இந்த குட்டி பொண்ணு வந்து அதெல்லாம் பார்த்து லைக் ஷீ இஸ் கம்மிங் டு நோ, ஓ ஃபைன், எலிஷா அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்ன்றது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் மூலியமா. ஸோ அதனால இட் இஸ் வெரி குட். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சர்ச்சுக்கு கூப்பிடும் போது, மீட்டிங்ஸ் கூப்பிடும் போது, டு நாட் அவாய்ட் இட், கோ தேர் அண்ட் டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட். ஸோ இந்த பொண்ணு அதை பார்த்ததுனால, அதை டேஸ்ட் பண்ணதுனால ஷீ நியூ தட் அவங்க காட் ஒரு பெரிய காடு, அதனால ஈ வில் சேவ் அவர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவ கஷ்டமான, ஷீ வாஸ் அ ஸ்லேவ் கேர்ள். அப்போ யோசிச்சு பாருங்க, ஷீ மிஸ்ட் ஹர் பேரண்ட்ஸ், எல்லாத்தையும் அவள் மிஸ் பண்ணிட்டா அந்த இடத்துல அவள் இருக்கா. பட் இருந்தாலும் வந்துட்டு அவரோட தாட் எப்படி இருக்குன்னா, அவள் ஹார்ட் பார்த்தீங்களா, பியோர் ஹார்ட். ஷீ ஹேட் அ ஹார்ட் டு ஹெல்ப் ஹர் மாஸ்டர்.
ஸோ நம்மளுக்கு அந்த ஹார்ட் இருக்கா? நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது நம்ம பக்கத்தில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா, டு வி ஹாவ் த ஹார்ட் டு ஹெல்ப் தெம்? இதை நம்ம கொஸ்டின் மார்க் யோசிச்சு பார்க்கணும். ஈவன் தோ வி ஃபாலோ கிரைஸ்ட், நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து இருக்குதான்றதை வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஈவன் ஐ எம் ஆல்சோ செக்கிங் ஆன் இட். லார்ட், இந்த மாதிரி ஹார்ட் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஐம் ஒர்க்கிங் அவுட் ஆன் இட். ஸோ அதனால I also encourage you all to work out on this. In the heart வந்து நம்மளுக்கு இருக்கா? It's not about the outer thing or how we behave outside. It's about the inner thing, like how we think about people, how we have a heart of helping people. ஓகேவா? அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னர் சைட்ல இருந்து இருக்கா? வெளியில யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லி பண்ணக்கூடாது. இட் ஷுட் கம் ஃப்ரம் லைக் உள்ள இருந்து நம்ம வந்து அதை பண்ற ஹார்ட் நம்மளுக்கு இருக்கு. அந்த குட்டி பொண்ணு தன்னோட கஷ்டத்தின் மத்தியில கூட வந்து என்ன ஆகுது, அவ எவ்வளோ பேரண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பா, எப்படிலாம் இருந்திருப்பா. பட் ஆனால் அவ வந்து ஒரு சியர்ஃபுல் கேர்ளாக வந்து ஐ சீரியஸ்லி அட்மைரர் அண்ட் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஷீ இஸ் லைக் அவங்களோட மாஸ்டருக்கு வந்து என்ன பண்றா, ஷீ இஸ் லைக் ஒரு பூஸ்ட் தரா, ஒரு என்கரேஜ்மெண்ட் தரா. லைக் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ இப்படிதான் சொல்லியிருப்பான்னு எனக்கு இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் கிட்ட போனால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஆயிடும். ஸோ அந்த குட்டி பொண்ணு, யாராவது ஒரு குட்டி பொண்ணு சொல்கிறத நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய கண்டிப்பாக அது ஒரு ரிச் ஹவுஸாக தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்லேவ் கேர்ள் சொல்கிறத நம்புறாங்கன்னா, அப்போ அந்த அந்த கேர்ளோட அவளோட பேச்சு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பிகாஸ் ஷி பிலீவ்ட் இன் அ ட்ரூ காட். அதனால அவள் சொல்லும் போதும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறா. அதனால தான் பாருங்க, அவங்க வந்து அதை பிலீவ் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு சொல்கிறத பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஷீ செட் இட் ஸோ ஸ்ட்ராங். எங்கள் காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் அ பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஃபிட் எலிஷா இஸ் அ பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கா. அதனால தான் அந்த குட்டி பொண்ணு சொன்னதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை கேட்குற வந்து நம்மளாம் கேட்போமா, யாருமா இந்த பொண்ணு எப்படி சொல்லுது பாரு, அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனால் அந்த பொண்ணு கூட அந்த டைம்ல வந்து God has worked, he had a plan. ஸோ அவரோட பிளான்ல அவர் எல்லாமே யாரெல்லாம் யூஸ் பண்றாரு பாருங்க. சின்ன சின்ன நம்ம வேஸ்ட்ன்னு சொல்ல ஒரு ஸ்லேவ் கேர்ளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா வில் சே இல்லை மொக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மொக்கையான விஷயத்த அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரேட் ஒரு ஹீரோ மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் அவர் யூஸ் பண்ண. அதுதான் வந்து பைபிள்ல லைக் ரொம்ப ஒரு பெரிய விஷயமே வந்துட்டேன்னா, யாரை வேஸ்ட்டு, யாரை யூஸ்ஃபுல் இல்லை, யாரை வந்து நம்ம வந்து ஜீரோன்னு சொல்கிறோமோ அவங்கள தான் காட் எடுத்து என்ன பண்ணுவார், யூஸ் பண்ண. அதை நான் சொல்கிறேன், ஏதாவது சான்ஸ் கிடைக்கலையா, லைக் என்னால் சர்வ் பண்ண முடியும், எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. பிகாஸ் காட் சீஸ் your inner heart and he loves you. So அதனால அவரோட இடத்துல வந்துட்டு he always lifts you up and he always uses you for his purpose. அதனால don't worry about anything. So இந்த ஒரு slave girl God is using her as a ஒரு டூலா வந்து okay to bring Naaman into his kingdom. So he is using this small little girl. So அப்போ என்ன ஆகுது, அந்த வைஃபுக்கு தெரிஞ்ச உடனே she is going and telling this to Naaman. அப்போ இவங்க எப்படி அதை சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்றதையும் பாருங்க, எப்படி Naaman அதை பிலீவ் பண்ணிட்டு ஃபைன் we should go and meet him. இது வந்து ஒரு இப்போ இந்த காலத்தில் வந்து இது ஒரு சின்ன விஷயம் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறது. பட் அந்த டைமில் அங்கே வார் போயிட்டுருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். இந்த இடத்துல இருந்து நார்மலாக இஸ்ரேலுக்கு ட்ராவல் பண்ணுறது இட் இஸ் நாட் அ நார்மல் திங். அது ஒரு பெரிய டிசிஷன் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு ராஜா கிட்ட சொல்லி ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே இஸ்ரேல் பீப்புளும் ஒரு டென்ஷனில் இருக்காங்க. பிகாஸ் நாமான் வாஸ் அ வெரி பிக் பர்சன், ஒரு பெரிய வாரியர். அவர் இஸ் அ சீஃப் பர்சன். அண்ட் ஒரு பர்சன் இந்த ஊருக்கு வராங்கன்னா என்ன டென்ஷன், ஐயோ இஸ்ரேல் அழிக்க போகிறாங்களா, அவங்களும் டென்ஷன். ஸோ ரெண்டு சைடுமே ஹீட்டடாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, காட் இஸ் ஒர்க்கிங் அவுட், இஸ் ஒர்க்கிங் இஸ் பிளான். ஒரு பெரிய பிளானை வந்துட்டு இந்த இதில் வந்து இந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அண்ட் இஸ்ரேல் கிங் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்லும் போது இந்த மாதிரி என்னோட லெப்பரசியை ஹீல் பண்ணுறதுக்காக வந்திருக்கானா, அவர் டென்ஷன் ஆகிறார். ஐயோ யார் ஹீல் பண்ணுவா, ஐ எம் நாட் அ ப்ராஃபிட், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஹவு கேன் ஐ ஹீல், ஐயோ நான் ஹீல் பண்ணலன்னா அவ்வளோதான் இந்த நாடு அழிச்சிருவாங்களான்னு அவர் டென்ஷன் ஆகுறாரு. அண்ட் ஃபைனலி அந்த சீனில் எலிஷா இஸ் கெட்டிங் இன் அண்ட் he says send that person to my place அப்படின்னு சொல்லிட்டு he is going there.
யாரு நாமான் வந்து அவரோட திங்ஸோ அவர் போகும்போது அவர் வந்து சில விஷயங்களை எடுத்துட்டு போறாரு. என்ன பண்றாரு, 750 pounds of silver and 150 pounds of gold இதெல்லாம் வந்து எலிஷாக்கு கொடுக்கறதுக்காக அவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ அவருக்கு தெரியல எலிஷா இஸ் அ மேன் ஆஃப் காட்ன்றது அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம ஓகே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம ஒன்று ப்ரேயர் பண்ணால் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து அங்கே போனால் எலிஷா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்மால் அவரை ஓவர் சீன் எதுவுமே போடல. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, கோ 7 times ஜோர்டன் ரிவரில் முக்கி எழுந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாரு. அப்போ நாமானுக்கு டென்ஷன் ஆகுது. என்னது இது, நான் வந்து கையை வச்சு ஹீல் பண்ணுவாங்க, நான் வந்து பயங்கரமாக மேஜிக் எல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா இன்னும் இவர் சின்ன சாதாரணமாக வந்து போய் இது பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கிறாரு. இஸ் லைக் ரொம்ப காம் அண்ட் he was so gentle. he was like very simple. ரொம்ப பெரிய ஆக்ஷன் பெரிய ஆக்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே பண்ணல. he was so calm and he said போயிட்டு ஜோர்டன் ரிவரில் 7 times முங்கி எழுங்க. அவர் இந்த பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து ஐயோ நம்ம இதுலலாம் how we behave seeing a rich person இதெல்லாம் இருக்கு. பட் ஆனால் எலிஷா he was only காடுக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு, த காட் ஆஃப் இஸ்ரேலுக்கு மட்டும்தான். ஒன்லி ஃபார் ஹிம் he is only his master. அவர் யாருக்குமே பவ் டவுன் பண்ணல, யாரையும் அவர் வந்து ப்ளீஸ் பண்ணோன்னு அவர் இல்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஈவன் இஃப் இஸ் அ பிக் person also he is not bothered about it. ஸோ அவரை குறித்து காட் என்ன பர்பஸ் வச்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே ஃபைன் 7 times போய் ஜோர்டன் ரிவரில் முங்கி எழுந்துருங்க. அப்போ இவருக்கு கோவம் வந்துச்சு, என்ன இந்த பர்சன் வந்து ஒரு இவ்வளோ பெரிய நான் வந்திருக்கேன், இட் ஈவன் அவருக்கு ஒரு 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 ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்போ அவர் என்ன பண்ண டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த சர்வன் கிட்ட, அவர் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருந்தானா ஐ ஷுட் ஹவ் லைக் நான் பண்ணியிருப்பேன், என்ன போய் அந்த சின்ன ரிவர். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஜோர்டன் ரிவர் வந்துட்டு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாமன் என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து டமாஸ்கஸ் ரிவர்லையோ ஹால்பனா இந்த ரிவர்ஸில் என்ன முங்க சொல்லியிருந்தா கூட ஐ வுட் ஹவ் டன். ஏன்னா அந்த ரிவர்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய ரிவர்ஸ். இட் ஹாஸ் குட் வாட்டர் கண்டென்ட், எல்லாமே அந்த ரிவர்ஸில் இருக்குது. பட் ஜோர்டன் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரிவர், ரொம்ப குட்டி ரிவர். ஸோ அதனால் அந்த ரிவரில் வந்து அவ்வளோ இல்லை. பட் இந்த கம்பேர் டமாஸ்கஸ் அண்ட் இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப ரிச் ரிவர்ஸ், அங்கே வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, என்னை போய் அந்த ரிவரில் முங்க சொல்லியிருந்தாலும் பாருங்க, என்ன போய் ஜோர்டன் ரிவரில் முங்க சொல்கிறாரு, இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அங்கே கூட பாருங்க, see how God uses the lowest river. அது ஜோர்டன் ரிவரை தான் அவர் யூஸ் பண்ண சொல்ல, அவர் பெரிய பெரிய இதுக்கு அவர் போகல. ஸோ அதனால வந்துட்டு ஈவன் வென் யூ ஆர் இன் அ லோவஸ்ட் ஸ்டேட், தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ அகெயின் அண்ட் அகெயின், பிலீவ் காட், ட்ரஸ்ட் இன் ஹிம். ஸோ என்னை வந்து தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, என் பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லை, இவங்க இல்லை, என் பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இல்லை, அவங்க மட்டும் இவங்களா இருந்திருந்தானா நான் பெரிய ஆளாக இருப்பேன். நத்திங் லைக் தட். God always, he is the greatest father and mother and he takes care of everything. ஸோ அதனால வந்து இங்கே வந்து இந்த ஜோர்டன் ரிவர் விச் ஹேஸ் ஒரு சின்ன வாட்டர் கண்டென்ட் தான் அதில் இருக்குது. டமாஸ்கஸ் இந்த ரிவர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜோர்டன் ரிவர் வந்து ஒரு குட்டி ரிவர். ஆனால் அந்த ரிவரில் தான் என்ன சொல்கிறாரு, போய் முங்கி எழுதுங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கலாம். லைக் we can learn many things, how God uses the lowest people, lowest river. இது எல்லாமே அவரோட பர்பஸில் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆகுது, he uses this lowest Jordan river. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ சர்வெண்ட் வந்து அங்கே பாருங்க ஒரு புத்திசாலி சர்வெண்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவர், நாமான் மாஸ்டர் அவர் பெரிய விஷயத்த சொல்லியிருந்தா கூட வந்து பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சிருக்கலாம். அவர் ஒரு சின்ன சிம்பிள் விஷயத்த தானே சொல்கிறாரு, இதுக்கு ஏன் நீங்கள் ஓவராக யோசிக்கிறீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் போய் வந்து முங்கி எழுஞ்சிடலாம், ஈஸி தானே இது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில டைம் வந்து நம்ம ப்ரைடு, ஓகேங்களா, அந்த ப்ரைடு வந்து நம்மளை இடிக்கும். ஸோ அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நல்ல வேலை நாமான் கூட வந்து அந்த ஒரு சர்வெண்ட் வந்து இருந்தாங்க. ஸோ ஈ கேவ் ஹிம் த சென்ஸ் டு திங்க். ஸோ நம்ம நிறையா டைமில் வந்து அந்த ப்ரைட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம பெரிய ஆள், இவங்க யார் இதை சின்ன விஷயத்த அதெல்லாம் ஐ கான்ட் டூ. ஸோ அதனால வி ஆல்வேஸ் ஹாவ் டு check our mind. அதான் சொல்ல inner heart is very very important. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, this person, this servant actually helped Naaman
கிவிங் எம் போரிங் அவுட் ஒரு சின்ன நாலேஜ், ஒரு சின்ன லைட் அவர் போர் அவுட் பண்ணுறாரு. சின்ன விஷயம் தானே, வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஓகே ஃபைன் நாமனும் யோசிக்கிறாரு, ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜோர்டன் ரிவரில் 7 times அவங்க முங்கி எந்திக்கிறாங்க. And you know, the 7th time God performed a great miracle to Naaman, and Naaman was healed out of his leprosy. இப்போ he's like so happy, super happy. Now he came to know, oh fine, finally I came to know the truth. The God of Israel is the true God. He is the real God அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. was so 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 happy. அப்போ அவர் என்ன சொல்றாரு, wow Lord, போய் அவர் பயங்கரம் ஹாப்பியாக இருக்கார், ப்ரைஸ் பண்ணுறாரு. he is going, he is running out to Elisha. they saying, oh fine, finally I understood the God of Israel is the true God அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த M2ல வந்துட்டு, ஃபைன் நான் இங்கே இருக்கிற டஸ்ட்டை வந்து 2 மூட்டை எடுத்துகிட்டு போகிறேன், நான் போயிட்டு எங்கள் ஊரில் வச்சு நான் இதை வந்து இது பண்ண, திஸ் இஸ் அ ஹோலி லேண்ட். அப்போ தான் அவருக்கு வந்து இதெல்லாம் புரியுது, ஃபைன் ஒரு ஹோலி காட் வந்து இந்த லேண்டில் இருக்கிறாரு, ஸோ இட் இஸ் அ ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேயே அவர் வந்து ரிகன்சைல் பண்ணுறாரு, ஃபைன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போகிறேன், நான் கிங் முன்னாடி மற்ற காடுக்கு நான் பவ் டவுன் பண்ணுவேன், ஸோ ப்ளீஸ் உங்கள் காட் கிட்ட வந்து பாடன் கேளுங்க, ஐம் ரியலி சாரி ஃபார் தட், இது இந்த சுச்சுவேஷனில் நான் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு, இந்த இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிடுவேன், அதனால வந்துட்டு இதுக்கு மட்டும் உங்கள் காட் கிட்ட வந்து எனக்கு பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ரிகன்சைலும் பண்ணுறார். This is such a wonderful story that, you know, many things I learned from this. So God of Israel is a God for everyone, okay? He searches for people who is very true, who has. So adnala da God of Israel came to this world as, you know, Jesus, and he is living within us. So he died for us, he resurrected, and his spirit, Holy Spirit is within us. So adnala வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம we have to follow him, follow his path, and நம்மளோட ஹார்ட்டை வந்து நம்ம எப்பவுமே பியூராக வச்சுக்கணும். லைக் ஹவு ஜீசஸ் followed when he was in this earth. He followed everything. He was so humble. He was not pride person. So he was like, you know, very good. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணாரு, நிறைய sinners வந்துட்டு மாறின ரீசன் வந்து because he actually knew what was happening inside them, and he spoke to them in a gentle way. And that's the reason Zacchaeus, இவங்க எல்லாருமே வந்து they loved Jesus and they wanted to live for him. அதனால வந்து என்ன போனாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க இமீடியட்டாக எல்லா விஷயத்தையும், சின்ஃபுல்லான விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீசஸ்க்காக வந்தாங்க. Mary Magdalene, there are like a lot of people, they loved Jesus because Jesus knew the heart of each and every one. So how did he knew? Because he was always with his father. He always prayed. He always like அவர் வந்து அவரோட ஸ்பிரிட்டை பியூராக வச்சுருந்தார். He was so holy. That's the reason he came. He knew about each one's heart. So அதனால today வந்து we have to pray to God, like, you know, to make us clean, to like வந்து நம்ம ஹார்ட்டும் வந்துட்டு எப்படி இருக்கணும், பியோர் ஹார்ட்டாக இருக்கிறோம். நம்ம வெளி தோற்றம் மட்டும் கிடையாது, நம்ம பண்ணுற விஷயங்கள் மட்டும் கிடையாது, பட் நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும்னா பியோர் ஹார்ட்டாக இருக்கிறோம். ஸோ நாமானோட ஹார்ட் வந்து என்னதான் he doesn't know about God, பட் அவரோட ஹார்ட் வந்து எப்படி இருந்துச்சா, பியோர் ஹார்ட். அதனால தான் காட் வந்து நாமான சர்ச் பண்ணி வராரு, வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணுறாரு. So let's thank and praise God for everything that He's been doing in our life. Thank you and have a great day. Bye-bye.